நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்போட ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தமிழ் சினிமாவில ஒரு சில இயக்குநர்கள் படங்களுக்கு தான் ஏதோ விஜய் அஜித் படம் போல காத்திருப்பாங்க. அதுவும் 10-15 படம் எடுத்த மணிரத்னம் சங்கர் படம்னா சரி. ஆனா ஆரண்ய காண்டம் அப்படின்ற ஒரே படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் கவர்ந்தவர் தான் தியாகராஜன் குமாரராஜா. இத்தனை வருஷத்துக்கு பிறகு இவர் எடுத்த படம் ட்ரீட்டாக இருந்ததா இந்த சூப்பர் டீலக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்துடைய கதைகளத்தை பார்க்கலாம். படத்துல மொத்தம் 4 கதைகள். இவை ஒவ்வொன்றுடன் தொடர்புடையதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஆனா ஒருவர் செய்யும் விஷயம் மற்றவர்களுக்கு நன்மையா தீமையா, ஏன் வாழ்க்கையில் இது நடக்கின்றது, இது ஏன் நடக்கவில்லை என்ற பல கேள்விகளுக்கு வாழ்க்கை அப்படியேதான் போகும், நாம் தான் அதை வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் முடிகிறது இந்த சூப்பர் டீலக்ஸ். இப்போது படத்தை பற்றி ஒரு அலசல பார்க்கலாம். சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்துடைய கதையை எங்கும் விமர்சனம் செய்ய முடியாது, காட்சியுடைய நகர்வுகளாகவே சொல்ல முடியும். 5 சிறுவர்கள் ஆபாச படம் பார்ப்பதாக ரெடியாகிறாங்க. அந்த படத்துல ஒரு சிறுவனுடைய அம்மா ரம்யா கிருஷ்ணன் வர அதை பார்த்து கோபமாக அந்த டிவியை உடைத்து விட்டு அம்மாவை கொல்வதற்கு புறப்படுறாரு. அவனுக்கே ஆபத்தா முடியுது. சமந்தா தன் பழைய காதலனுடன் கள்ள உறவுல இருக்கும் போது காதலன் இறக்கிறான். அதை தன் கணவர் பகத் பாசில் உதவியுடன் அப்புறப்படுத்த நினைக்கும் போது அவர் கடும் பிரச்சனை ஒன்றுல சிக்கிறாரு. விஜய் சேதுபதி திருமணம் முடிந்து சில மாதங்கள்ல தன் மனைவியை விட்டு ஓடி போய் நீண்ட வருடங்கள் கழித்து தன் மகனை பார்க்க திருநங்கையாக வீட்டுக்கு வர இந்த சமூகம் அவரை கிண்டலாகவும் கேலியாகவும் பார்க்குது. இப்போ முதல் பேராவல சொன்ன கதைக்கு வரலாம். டிவியை உடைத்து ஒரு நண்பன் ஓடிவிட்டான். மாலைக்குள் புதிய டிவி வாங்க வேண்டும், இல்லனா அப்பா தன்னை கொன்று விடுவார் என்று அச்சப்படும் சிறுவன் மேலும் 2 நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு டிவி வாங்க அழைக்கிறாரு. இந்த 4 கதைகளுக்கான முடிவு என்ன என்பதுதான் சூப்பர் டீலக்ஸ் என்றாலும் இந்த 4 கதைகளும் சொல்ல வரும் கருத்துக்கள் தான் படத்துடைய ஹைலைட். அதிலும் வசனம் தான் தியாகராஜா குமாரராஜா படத்தின் மிகப்பெரிய பிளஸ்ஸே. இதுல கூடுதலாக மிஷ்கின், நலன் குமாரசாமி போன்ற இயக்குநர்கள் வேலை செய்தது குறிப்பிடத்தக்கது. பகத் தன் மனைவி இப்படி செய்துவிட்டால் என்ற கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதிலிருந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஏக்கம் ஒரு பக்கம் என செம்மையா ஸ்கோர் செஞ்சிருக்காரு. அதிலும் ஜாதி வெறி எவ்வளவு கொடியதோ அதே போல நாட்டுப்பற்று, மொழிப்பற்று அனைத்தும் கொடியதுதான். ஜாதி வெறி தவறு என்றால் இதுவும் தவறுதான் என அவர் பேசும் வசனம் எல்லாம் செம அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி தன் அத்தனை குமுறல்களையும் மனதில் வைத்துக் கொண்டு மகனுக்காக ஊருக்கு வருவது, வந்த இடத்தில் அவர் காவல் நிலையத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட அந்த காவல் நிலையத்துல விஜய் சேதுபதியை நடத்தும் விதம் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம போலீஸையே அவர் அடித்து தலையில் அடித்து சாபம் விடுவது, கடைசியில கடவுளே உலகம் என நம்பி இருக்கும் மிஷ்கினிடம் தன்னுடைய பாவங்களை சொல்லி அழுமிடத்துல விஜய் சேதுபதி தனித்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். போலீஸ்காரராக பக்ஸ் நடித்துள்ளார் அப்படின்றத விட மிரட்டி உள்ளார் அப்படின்னு சொல்லலாம். சிரித்து கொண்டே அவர் செய்யும் விஷயங்கள் எல்லாம் நமக்கே பயத்தை ஏற்படுத்துது, அவர் மேல் கடும் கோபத்தையும் உண்டாக்குது. ஒரு இடத்துல என் பொண்டாட்டி பத்தினி அவ சாபமே பலிக்காது, இவன் சாபம் பலிக்குமா என்று விஜய் சேதுபதியை கிண்டல் செய்துவிட்டு அடுத்த காட்சியிலேயே பக்ஸுக்கு நடக்கும் விஷயம். அதே போல் தன் கள்ள உறவை வைத்திருந்த தன் மனைவி சமந்தாவை பார்த்து பகத், ஆமா இவ பெரிய பத்தினி, இவ சொன்னா கரண்ட் வந்துருமா பாரு அப்படின்னு சொல்லி முடித்ததுமே கரண்ட் வருவது என தியாகராஜா குமாரராஜா டச் பல இடங்கள்ல ஜொலிக்குது அப்படின்னு சொல்லலாம். குறியீடு ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். மேலும் இந்த படத்துல டிவிக்காக அலையும் அந்த 3 சிறுவர்கள் அற்புதம் செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பிரச்சனைகளிலும் கேஷுவலாக இருப்பது, ஏன் காஜி நீ ஏண்டா இவ்வளவு காஜியாக இருக்க, இதெல்லாம் முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப நாம விட்டு படம் பார்க்கணும் என்று சொல்வது என கலக்கியிருக்காரு. ரம்யா கிருஷ்ணா ஆபாச பட நடிகையாக வந்தாலும் கடைசியில லட்சம் பேர் ஆபாச படம் பார்க்கறாங்க. அவங்களுக்கு இல்லாத குற்ற உணர்வு அதில் நடித்து எனக்கு ஏன் வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லும் இடம் எல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கு. இந்த படத்துல சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். படத்துல நடித்த அனைவருமே ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தின் டெக்னிக்கல் விஷயங்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு ஒரு காட்சிக்கு இசை தேவையா என்ற புரிதலே சிறப்பு. அதே போல் இங்கு இசை வர வேண்டும், அது எப்படி வர வேண்டும் என்பதை உணர்ந்து யுவன் சங்கர் ராஜா அதகலம் செய்திருக்காரு. அதிலும் கேங்ஸ்டர் ஒரு சிறுவனை துரத்த அங்கு மாங்குயிலே பூங்குயிலே பாடல் போல் இசையமைத்தது எல்லாம் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல சமந்தா, பகத் பாசில் அந்த காட்சிகளின் இசையே நமக்கு பயத்தை கொடுக்குது. படத்தின் ஒளிப்பதிவு பல கலர்ஸ் படத்துல வந்து செல்கிறது. படம் முழுவதுமே வெளிச்சமாக இருந்தாலும் அத்தனை துல்லியமாக ஒவ்வொரு காட்சியும் இருக்கு. அனைத்து தரப்பு மக்களுக்குமே பிடிக்கும் என்றா கொஞ்சம் கேள்விக்குறிதான்.
அதே நேரத்துல சினிமா விரும்பிகள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. மொத்தத்துல சூப்பர் டீலக்ஸ் சொல்ல வருவது வாழ்க்கை வாழ்வதற்கே அதை வாழ்ந்துதான் ஆகணும் என்பதே. இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.